ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4 வகை பூரணமும் 4 கலரில் கொழுக்கட்டையும் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வழக்கம் போல் நம்ம எள்ளு, தேங்காய் இந்த மாதிரிலாம் வச்சு செய்யாமல் புதுவிதமாக ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அருமையான 4 கலர்ஸ் உள்ள இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஒரு வாணலியில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தா தான் கொழுக்கட்டை டேமேஜ் ஆகாமல் நமக்கு கரெக்டாக வரும். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக இதை வறுத்துட்டு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் நல்லா இதை வதக்கிக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். இது கூட குல்கந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இந்த குல்கந்து இதை சேர்த்துக்கலாங்க. குல்கந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த தேங்காவோட நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு பூரணம் மாதிரி நல்லா பொலன்னு வர்ற மாதிரி வந்துடும். உதிரியாகவே கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்தது இது மேலே ரோஜா இதழ்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். கலருக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா அந்த ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதை வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சலாம். நம்மளுடைய குல்கந்து பூரணம் ரெடி. அடுத்தது ஒரு வாணலியில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு பிஸ்தா பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டா நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு முதல்ல நம்ம வதக்கின மாதிரி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பொன்னிறமாக வர்ற மாதிரி அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. இது கூட பால்கோவா நம்ம எடுத்துருக்கேங்க. இது ஸ்வீட்டோட பால்கோவா, அதனால் நான் சர்க்கரை சேர்க்கலை. நீ ஸ்வீட் இல்லாததுன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பால்கோவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு நல்லா இதுவும் உதிரி உதிரியாகவே கிடைக்கும். நமக்கு பூரணம் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரியே நமக்கு கிடச்சிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் இந்த மாதிரி வந்துடும். நமக்கு அருமையான நம்மளுடைய பால்கோவா பூரணம் ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இது. அடுத்தது என்ன பூரணம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வாணலியில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதுலேயும் நம்ம பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கும்போது நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு வழக்கம் போல் நம்ம இதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய கொழுக்கட்டை வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 கப்புக்கு எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தை இந்த வாணலியில் சேர்த்துடலாம். வாணலியில் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா ஹீட் ஏற இந்த பேரிச்சம்பழமானது நல்லா நமக்கு இலகி இருக்கும். இலகி வரும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ நம்ம கொழுக்கட்டையில் வச்சு செய்யும்போதும் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விடும்போது நல்லா உதிரி உதிரியாகவே கிடச்சிடும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்மளுடைய பேரிச்சம்பழம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழமே நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போது இதை எடுத்து நம்ம தண்ணி பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இந்த பேரிச்சம்பழம் பூரணத்தை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது என்ன பூரணம் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது அத்திப்பழம் இந்த மாதிரி நமக்கு கடைகளில் கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமானதான்னு பார்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை நம்ம வாணலியில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியிலே நமக்கு இந்த அத்திப்பழமானது நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த தண்ணியெல்லாம் இழுக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கணுங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்திங்களா? இப்போ அடுத்தது முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நெய்யில் வறுக்காமல் அப்படியே இதில் நான் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாவே நமக்கு அத்திப்பழம் நல்லா வெந்துருச்சான்றது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதை செக் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் என்ன சேர்க்க போகிறதுன்னு பார்க்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போதே நமக்கு நல்லா பாகு கட்டி வர்ற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மினுமினுன்னு வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நமக்கு. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம 1/4 கப்புக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நம்ம இப்படி கலந்து விட்டுட்டோம்னா இது இன்னும் உதிரி உதிரியாக நமக்கு பூரணம் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு தேங்காய்லாம் சேர்ந்தால் இந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய பூரணம் ரெடி.
நம்மளுடைய அருமையான 4 வகை பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பால்கோவா பூரணம், குல்கந்த பூரணம், பேரிச்சம்பழம் பூரணம், அத்திப்பழம் 4 வகை இனிப்பு பூரணமும் நமக்கு ரெடியாக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி 4 பூரணத்தையும் வச்சு நம்ம கலராக இன்றைக்கி கொழுக்கட்டைகள் செய்ய போகிறோம். இப்போது மாவு வந்து நான் ரெடியாக இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து நான் 4 கலரில் செய்ய போகிறதுனால இதை 4 பங்கு அதை நான் பிரித்து வச்சிட போகிறேன். இப்போ முதல்ல கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில், அகலமான தட்டில் சேர்த்துட்டு கொக்கோ பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா லேசாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த கொக்கோ பவுடரானது இந்த மாவில் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சிடலாங்க. இதில் நம்ம பால்கோவாவில் செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த பூரணத்தை எடுத்து வைக்கும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் இப்படி லேசாக இப்படி பிடிச்சி விட்டுக்கிட்டே வந்தாலே போதும். நம்ம அச்சிலெலாம் கூட எந்த ஒரு கொழுக்கட்டையும் செய்ய தேவையில்லைங்க. நம்ம கையிலே ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே நமக்கு குழியாக அப்படியே கிடச்சிரும். நல்லா இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம இப்படி பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் விடாமல். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ரொம்ப அழகாக நமக்கு இந்த கிண்ணம் நல்லா கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கிண்ணம் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பார்த்திங்களா? இப்போது இதில் இந்த பால்கோவா பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். மேலே வந்துடாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஓரங்கள் 2 விளிம்பையும் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம அப்படியே ஒன்றா சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ஒட்ட விட்டுறணும். ஒட்ட விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சா? அடுத்தது இப்போ ஓரத்தில் நம்ம ஒரு முறை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கணும். அடுத்தது ப்ரெஸ் பண்ணணும், மடக்கணும். அடுத்தது இதே மாதிரி சின்ன சின்ன கொஞ்சமாக நம்ம கட்டை விரல் படுற அளவுக்கு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மடக்கினாலே அழகான பின்னல் மாதிரி நமக்கு வந்துடும். நம்ம அச்சில் செஞ்சால் கூட இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப மெலிசாகவும் இருக்கும். நமக்கு வெந்த உடனே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய அருமையான இந்த காப்பி கலர் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. கொக்கோ பவுடர் போட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது நான் பாதாம் மில்க் நம்ம இப்போ ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பாதாம் மில்க்கு அந்த எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த கலர் எடுத்துகிட்டு ஒரு பங்கு மாவில் இதை நல்லா சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தோன்னா இந்த கலரில் வந்துடும். இதுவும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போது பேரிச்சம்பழம் நம்ம ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதை தான் இதில் நான் வைக்க போகிறேன். இதையும் நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி ஓரத்தில் கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கிட்டே வரணுங்க. இப்படி ரொம்ப ஈஸி. ஒரு டைம் செய்யும்போது தான் கஷ்டமாக இருக்காமல் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அச்சில் கூட செய்யவே மாட்டீங்க. நம்ம கையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கே தோணிடும். அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த பூரணத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எப்பயும் போல் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம பிடிச்சி விட்டு இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் இதை பின்னல் போட்டுருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்ன்ற திருப்தி இருக்கும். ரொம்ப அருமையாக நம்மளுடைய பின்னல் பூரணம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுடைய பாதாம் டேஸ்ட் உள்ள பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது க்ரீன் கலர் பிஸ்தா டேஸ்ட்டு. இந்த பிஸ்தா டேஸ்ட் உள்ள இந்த இது நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மாவில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிட்டு இதில் வந்து அத்திப்பழம் நம்ம சேர்த்தோம் பார்த்திங்களா, அதை தான் இதில் நான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ மறுபடியும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கிண்ணங்களாக செஞ்சுக்கலாம். இதை இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் விரிசல் இல்லாமல் கிண்ணங்கள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிடணும். முதல்ல அப்பப்போ செஞ்சுட்டு உடனே நம்ம மடக்கிடணும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கையோடு இதையும் உடனே செஞ்சிடணும். இப்போ கிண்ணங்கள் செஞ்சாச்சுன்னா உடனே பூரணத்தை உடனே உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பின்னிடணும். நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நமக்கு சரியாக வராது. கீழே வச்சுட்டு கையில் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது டேமேஜ் ஆகிடும். இப்போ உடனே இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஒரு கைப்பட செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா பின்னி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காய்களையும் நம்ம பின்னி எடுத்துகிட்டு வந்து இதையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரோஸ் கலர் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு. இந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு ரோஸ் மில்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து நான் குல்கந்து வச்ச பூரணம் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி நம்ம ஓரங்கள்லாம் இதேமாரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு கிண்ணமாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு பார்த்தீங்களா? மொதல் செய்கிறத விட இப்போ லாஸ்ட்டாக செய்யும்போது இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி நம்ம கிண்ணத்தை நம்ம செஞ்சிடலாம். செஞ்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய குல்கந்து பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். இந்த டேஸ்ட்டில் இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செய்யாமல் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தேங்காய், எள் இதே மாதிரி தான் நம்ம எப்பயுமே செய்வோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வச்சு செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஒரே மாதிரி சாப்பிடாம விதவிதமாக நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாம் பின்னி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணாத நான் மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இதையும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்முடைய அட்டகாசமான 4 விதமான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த 4 விதமான கொழுக்கட்டைகள் பிடிச்சிருந்துச்சா சுதாஸ்ரீ கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.